நயனார் நாளைக்கான புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலா போகும்போது சோழன் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், கண்டிப்பாக எப்படியாவது நிலாவை சமாதானப்படுத்தி எங்கிட்ட பிரித்து கூட்டிட்டு போயிடுவாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியும், அதனால தான் அவங்க கூட தனியாக அனுப்பாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்த சேரன் சோழன் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. நிலா எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை மறக்காதுடா, கண்டிப்பாக உன்னை தேடி வருவா, கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இரு, அதுதான் அவங்க வீட்டோட அட்ரஸே கொடுத்துட்டு போயிருக்காங்களா, அப்புறம் இதுக்கடா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த சோழன் யோசிக்கிறாங்க, நிலா விட்டு கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சிருக்க கூடாது, டெய்லியுமே நிலாவை போயிட்டு எப்படியாவது பார்த்து அவன் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாளே நிலா இருக்கிற வீட்டுக்கு நிலாவுக்கு பிடிச்ச பரோட்டெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ஆனா அவங்க நிலா முன்னாடி சோழனை எதுவுமே திட்ட முடியாம வேற வழி இல்லாம சோழனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. சோழனும் நிலா கிட்ட உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ட்டு இந்த பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்க நிலா சாப்பிடுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் நிலாவுக்காக ஆசாசியா எல்லா வகையான ஃபுட்டும் சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நிலா அதை சாப்பிடாம சோழன் வாங்கிட்டு வந்ததை ஆசைப்பட்டு வேகமா சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோ இதுக்காக அங்கே வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போதைக்குன்னு நம்ம நிலா முன்னாடி அவனை எதுவுமே சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாக இரு, அவன் போனதுக்கப்புறம் நம்ம நிலா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் ஆனதுனால நிலா சோழன் கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த டைம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, இங்கே தான் இடம் இருக்குல்ல, இங்கேயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் எனக்கு டபுள் ஓகேங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து அவங்க அப்பா சோழன் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு சோழனை தனியாக கூட்டு போயிட்டு சோழன் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா என் பொண்ணு இருக்கிற இடத்து பக்கமே வரக்கூடாது, உங்கள்கிட்ட இருந்து விட பிரித்து கூட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து அவளை இவ்வளோ தூரம் தனியாக கூட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இதுக்காக பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் சொல்லணும், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி எங்களை பிரிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நிலாவை எங்கிட்ட இருந்து உங்களால் பிரிக்கவே முடியாது, என்னை 6 மாதத்தில் அவளே என் கல்விக்க போகிறேன்னு சொல்ல தான் போகிறா, அதை கேட்டு நீங்கள் என் கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அப்பாவோ கண்டிப்பாக அது கனவுல நடக்காது, இந்த 6 மாதத்தில் உங்ககிட்ட இருந்து பிரித்து எப்படியாவது நான் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்ட்டு அவங்க சோழன் விடுறாங்க. சோழன் கண்டிப்பாக அது உங்களால் முடியாதுன்னு சொல்லி அதனால ஆஃபீஸ் முடிஞ்சதுமே நிலா அவங்க வீட்டுக்கு போகாமல் சேரன் சோழன் எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போயிடறாங்க. அதை பார்த்துட்டு பல்லவன் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா பல்லவன் கிட்ட நான் இங்கே சென்னையில் தானே இருக்கிறேன், அது போயிட்டுன்னு சொல்லிட்டு உங்களாம் மறந்துட மாட்டேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நான் டெய்லியுமே உங்களை பார்க்கறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு பல்லவனை ஒரு பக்கம் சமாதானப்படுத்துகிறாங்க.